பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் மந்தியிருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களை இப்படியாக இந்த செய்தியின் வழியாக உங்களை சந்திப்பது அதிக சந்தோஷம். ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமையும் நாம் ஒவ்வொரு இடங்களிலே நாம் கூட்டங்களை நடத்தி வருவதை நீங்கள் அறிவீர்கள். நம் மக்களை தேடி நாமே செல்லுகிறோம். அந்தந்த பகுதியில் இருப்பவர்கள் அந்த கூட்டங்களிலே பங்கு பெறுவதற்கு நீங்கள் பிரயாசப்படுங்கள். கூட்டங்களிலே பங்கு பெற முடியாவிட்டால் நீங்கள் அந்த கூடுகைக்காக ஜெபியுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வர சனிக்கிழமை காலை 10 மணிக்கு மார்த்தாண்டம் 8 மணி ஜங்ஷன் ஒய்எம்சி ஹாலில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும். மார்த்தாண்டம் 8 மணி ஜங்ஷன் பாலத்துக்கு கீழே அந்தோனியார் கோயில் போகிற வழி, அந்த வெடி வச்சாங்க கோயிலுக்கு போகிற வழியில் ரைட்டில் உள்ளே வரணும். திரும்பி அதை அங்கே போயிடாமல் டக்குன்னு உள்ளே வந்துடணும். எதிர்த்தாப்பில் பூக்கடைகள் இருக்கும். உள்ளே வந்தீங்கன்னா கேன்டீன், அந்த ஹனி விற்கிற இடம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா நடந்து வந்து வலது பக்கமாக மேலே ஏறி வருவீர்கள் என்றால் அங்கே நான் உங்களுக்காக காத்திருப்பேன். கூட்டத்தின் இறுதியிலே உங்கள் யாவருக்கும் தனித்தனியாக ஜெபிக்கப்படும். அது மாத்திரமல்ல, உங்கள் யாவருக்கும் நல்ல விருந்து வழங்கப்படும் என்பதையும் அன்போடு நான் அறிவித்துக் கொள்கிறேன். அந்த பகுதியில் இருக்கிற ஜனங்கள் ஏராளமானவர்கள். நீங்கள் தினந்தோறும் நம்முடைய நிகழ்ச்சியை பார்த்து வருகிறீர்கள். நீங்கள் ஏன் கூட்டங்களில் வந்து பங்கேற்கக்கூடாது என்று உங்களை அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, நமது ஊழியத்தின் சார்பாக கட்டப்பட்டு நடத்தப்பட்டு வருகிற அடைக்கலான் குருவி முதியோர் இல்லம் நிறைய ஜனங்களுக்கு அது ஒரு ஆறுதலாக இருந்து வருகிறது. முக்கியமாக வயதான காலத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும், ஆவிக்குரிய முறையிலே காலங்களை கழிக்க வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு அது ஒரு சரியான தேர்வாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நிறைய இடங்கள் காலியாக உள்ளன. நீங்கள் விரும்பினால் தாராளமாக வரலாம். அநேகருக்கு இதை அறிமுகம் செய்யலாம். தினந்தோறும் ஊழியக்காரர்கள் வந்து அவர்களை ஜெபத்தில் நடத்துகிறார்கள். அது மாத்திரமல்ல, அங்கே இருப்பவர்களுக்கு 3 வேளையும் மிக சிறப்பான உணவுகள் வழங்கப்படுகின்றன. அங்கே அந்த அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்தை பெரிதாக்க வேண்டும் என்று சொல்லி நாம் முயற்சிகள் எடுத்து வருகிறோம். நீங்கள் அதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக 1 சாமுவேல் 5வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபனேசரிலிருந்து அஸ்தோத்திற்கு கொண்டு போனார்கள். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோயிலிலே கொண்டு வந்து தாகோனண்டையில் வைத்தார்கள். இங்கே நாம் காண்கிறோம், ஆண்டவருடைய பெட்டி எபனேசரில் இருக்க வேண்டிய அந்த பெட்டி மிகவும் துரதிர்ஷ்டவசமாக யுத்தத்தில்
இஸ்ரவேலர்கள் தோற்று போனபடியினாலே, பெலிஸ்தீர்கள் அவர்களை மடங்கடித்தபடியினாலே, 1000 வீரர்கள் அங்கே விழுந்து மடிந்தபடியினாலே, மிகவும் வெளியேறப்பெற்ற அந்த மரியாதைக்குரிய போற்றுதலுக்குரிய அந்த உடன்படிக்கை பெட்டி பாவிகளுடைய கையில் சிக்கிக் கொள்ளுகிறது. அதை அவர்கள் எடுத்து தங்களுடைய நாட்டிற்கு கொண்டு போய் தாகோன் கோயிலில் கொண்டு போய் வைத்தார்கள் என்று இந்த இடத்துல வாசிக்கிறோம். ஏன் இந்த ஒரு அவலமான ஒரு நிலைமை? இதற்காக கர்த்தருடைய பெட்டியை பாவிகளுடைய கை தொட வேண்டும்? பாவிகளுடைய கைகள் ஏன் அதை தங்கள் நாட்டிற்கு கொண்டு சென்று அஸ்தோத்தில் கொண்டு போய் வைக்க வேண்டும் என்றெல்லாம் நமக்கு கேள்விக்குறிகள் எழும்புகின்றன. ஏனென்றால் கர்த்தருடைய பெட்டி என்பது அவ்வளவு போற்றுதலுக்குரியது, அவ்வளவு புனிதமானது, மோசையின் காலத்திலே உண்டாக்கப்பட்டது. அந்த பெட்டியை பாவிகள் பிடித்து செல்கிறார்கள். 1000 இஸ்ரவேல் வீரர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று காண்கிறோம். இதற்கு காரணம் ஓப்டி பிணைக்காஸ் எனப்பட்ட அந்த ஆசாரியருடைய பிள்ளைகளுடைய பாவம் இவ்வளவு பெரிதான ஒரு பயங்கரத்திற்கு அங்கே வழிவகுத்தது என்று சொல்லி காண்கிறோம். ஓப்டி பிணைக்காஸ் எனப்பட்ட 2 பேரின் பாவம், 2 சகோதரருடைய பாவம் இஸ்ரவேலில் இத்தனை பேர்கள் விழுவதற்கும் பெட்டி பிடிக்கப்பட்டு போனதற்கும் காரணமாக இருந்தது. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட உங்களுக்கு பிரியமான ஒன்றை, இல்லாவிட்டால் நீங்கள் மிகவும் போற்றி கொண்டிருக்கிற ஏதோ ஒன்றை, ஏதோ ஒரு நபரை பாவிகள் பிடித்து கொண்டு போய் வேறு எங்கோ வைத்திருக்கலாம். அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடத்தில் பேசும்படியாக விரும்புகின்றார். சென்ற வாரம் ஒரு தம்பதியை நான் சந்தித்தேன். அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கினோம் பிரதர், நகையெல்லாம் விற்று பல வருஷம் சேவிங்ஸ்லாம் போட்டு ஒரு இடத்த வாங்கினோம், தாய்ப்பத்திரம் மூலப்பத்திரம் எல்லாம் இருக்குது, ஒரு வில்லங்கமும் இல்லை. ஆனால் பக்கத்தில் இருந்தவங்க டக்குன்னு வேலை போட்டு அந்த இடத்த பிடிச்சிக்கிட்டு அது எங்கள் இடம் அப்படின்ட்டாங்க. இப்போ கேஸ் எத்தனை வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு, அவங்க தான் அதை அனுபவிக்கிறாங்க, எங்களை பக்கத்துலேயே விடுறதில்ல, எங்கள் இடத்த பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதை கேட்ட பொழுது எனக்கு அதிக வருத்தமாக இருந்தது. பல வருடமாக சேர்த்து வைத்த பணங்கள், பல வருடமாக சேர்த்து வைத்த நகைகள் எல்லாத்தையும் போட்டு நாட்டு கடன் வாங்கி போட்டு வாங்கின இடம் இப்பொழுது அது பாவிகளுடைய கையில் சிக்கி கொண்டது. துன்மார்க்கரதை பிடித்து கொண்டார்கள். இவர்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. நிறைய பிள்ளைகளை வளர்க்கிறார்கள், வாலிப பிள்ளைகளை வளர்க்கிறார்கள். வாலிப பிள்ளைகளை வளர்ப்பது என்பது அவ்வளவு, பெண் பிள்ளைகளை வளர்ப்பது என்பது அவ்வளவு கடினமான ஒரு காரியம். பெற்றோருக்கு தான் அது தெரியும். படிக்க போகின்ற இடத்துல இன்னும் பல சூழ்நிலைகளிலே அந்த பிள்ளைகள், செல்லமாய் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள், பாசமாய் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் அதுபோல தகுதியற்றவருடைய கையிலே சிக்கி, போதை பயன்படுத்துவடைய கையிலே சிக்கி அவர்கள் கொண்டு போகப்பட்டு அஸ்தோத்து கொண்டு போகப்பட்டு சீரழிக்கப்படுவதை காண்கிறோம். பெற்றோர்கள் கண்ணீரின் மத்தியில் இருப்பதை நாம் காண்கின்றோம். பணங்களை பெலிஸ்தீர்கள் பிடித்து கொண்டு சென்று விடுகிறார்கள், பிசாசு பிடித்து கொண்டு சென்று விடுகிறது. பல லட்ச ரூபாய்களை பிஸ்னஸில் இழந்து போனவர்கள் உண்டு, ஏமாற்றப்பட்டு இழந்து போனவர்கள் உண்டு. நண்பர்களினாலே, நண்பர்களைப் போல நடித்து நாடகம் ஆடியவர்களாலே, உதவி செய்ய வருவது போல வந்து நல்ல உள்ளத்தோடு வந்து நான் பண்ணி கொடுக்குறேன் என்று சொல்லி ஏமாற்றி நாடகம் ஆடியவர்களாலே ஏராளமான லட்சங்களை இழந்து போனவர்கள் உண்டு. உதவி செய்ய போய், காப்பாற்ற போய் பல பணங்களை அள்ளி கொடுத்து அப்படியே அந்த பணத்தை சாத்தான் எடுத்துக்கொண்டு போனபடியினாலே, அஸ்தோத்து கொண்டு ஓடியபடினாலே அப்படியே அவைகளை இழந்து போனவர்கள் உண்டு. பல நூற்றுக்கணக்கான பவுன் நகைகளை அப்படியே இழந்து போனவர்கள் உண்டு. ஐயோ, என்னுடைய நகையை சாத்தான் அஸ்தோத்து கொண்டு போய் விட்டானே, பல லட்சங்களை சத்ரு அஸ்தோத்து கொண்டு போய் விட்டானே, என் பிள்ளைகளை கொண்டு போய் விட்டானே. 1 சாமுவேல் 30 வாசிக்கிறோம். சிக்லாக்கை சுட்டரித்து தாவீதும் அவனோடு கூட இருந்த 600 பேர்களும் இல்லாத நேரத்தில் அவருடைய மனைவிகளை, பிள்ளைகளை அந்த அமலேக்கியர்கள் அப்படியே கொண்டு சென்றதை பார்க்கிறோம், தூக்கி கொண்டு சென்றதை பார்க்கிறோம். நம்மிடத்தில் இருப்பதை எப்படியாவது கொண்டு செல்ல வேண்டும். நாம் எதை நேசிக்கிறோமோ, எதை புனிதமாக நினைக்கிறோமோ, எதை விலையேற பெற்றது நினைக்கிறோமோ அதை நம்மிடத்திலிருந்து கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி சாத்தான் எப்பொழுதுமே போராடுவதை காண்கிறோம். இது இன்றைக்கல்ல, நேற்றைக்கல்ல, எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருடங்களாக இந்த பூமியில் நடந்து வருகிற ஒரு சம்பவம் என்று நாம் அறிகிறோம். சாத்தான் எப்படியாவது தேவனுடைய பிள்ளைகளை வேதனைப்படுத்த வேண்டும், துன்பப்படுத்த வேண்டும், எப்படியாவது அவர்களை வேதனைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவன் வாழுகின்றவனாக இருக்கின்றான். பிள்ளைகளை எடுத்து சென்று விட்டால் பெற்றோர்களாலே நிம்மதியாக இருக்க முடியுமா? ஒரு வாலிப பிள்ளை விட்டு ஓடிவிட்டால், அது தகுதியற்றவனின் பின்பு ஓடிவிட்டால்
தாயுடைய மனது எவ்வளவு காயப்படும், தகப்பன் எவ்வளவு வெட்கப்படுவார்கள் என்றெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அநேக பிள்ளைகள் இன்றைக்கு வீட்டை விட்டு நான் ஓடி போய் விடுவேன் என்று சொல்லுகிறார்கள். ஓடி போகிறது எவ்வளோ தவறான ஒரு காரியம். அதுவும் ஓடி போகிறவர்களை 99% பேர் தவறான நபர்களை தேர்வு செய்து, கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்களை தேர்வு செய்து, குடிக்கிறவர்களையும் போதையில் இருப்பவர்களையும் பல பெண்களோடு தொடர்பு இருப்பவர்களையும் தேர்வு செய்து, சாலமோன் ராஜாவை போல கர்த்தரை அறியாமல் வேறு புலங்களிலிருந்து வருபவர்களின் பின்பாக சென்று தங்கள் வாழ்க்கையை தாங்களே மண்ணாளி போட்டுக்கொண்டு, தலையின் மேல் யானை தானே மண்வெளி போட்டுக்கொள்வது போல போட்டுக்கொண்டு, அப்படியே விட்டில் பூச்சி போல தீயிலை கருகி போவது போல அவர்கள் கருகி போகிறார்கள். பிரியத்துக்குரியவர்களே, அந்த நிலைமை இங்கு வந்தது 1 சாமுவேல் 5வது அதிகாரத்தில் வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய பெட்டியை பாவியலுடைய கை தொட்டது. கர்த்தருடைய புனிதமான அந்த பெட்டியை, மோசே கையில் இருந்த அந்த பெட்டியை இன்றைக்கு துன்மார்க்கர் பிடித்து கொண்டார்கள். பிடித்து கொண்டு தங்களுடைய நாட்டுக்கு கொண்டு போகிறார்கள். அஸ்தோத்து கொண்டு போகிறார்கள். தாகோனுடைய கோயிலை கொண்டு போய் வைத்தார்கள். இது இருக்கட்டும், இங்கே இருந்துட்டு போட்டோம், நம்ம கோயில் இருக்குது, நம்ம தாகம் இருக்கான், இதை பெட்டியை கொண்டு கடவுள் சம்பந்தப்பட்ட ஒரு பெட்டி இருக்கட்டும். அந்த மரியாதை அவர்களுக்கு தெரியவில்லை. எதை எங்கே வைக்க வேண்டும் என்று சொல்லி தெரியவில்லை. அதை எப்படி புனிதமாய் நடத்த வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அலட்சியமாக இருந்துட்டு போட்டோம், வச்சுட்டு போ, தாகம்கிட்ட கொண்டு போய் வை என்று சொல்லி அவர்கள் அதற்கு உரிய மரியாதை கொடுக்காதபடிக்கு, அது எவ்வளவு புனிதமானது, அதுக்கு பின்பாக எவ்வளவு வரலாற்று காரியங்கள் இருக்கிறது, கர்த்தருடைய கரமதோடு கூட இருக்கிறது என்று அறியாதபடிக்கு அதை அலட்சியமாக தாகனுடைய கோயிலுக்கு கொண்டு போய் வைத்தார், விக்கிரகங்கள் மத்தியில் கொண்டு போய் வைத்தார்கள் என்று நாம் காண்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய வீட்டில் நம்ம இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு மரியாதை, நமக்கு பிரியமானவங்களுக்கு தான் நம்முடைய அருமை பெருமைகள் தெரியும். தாய் தான், தகப்பன் தான் பிள்ளை அன்பாக வச்சுருப்பாங்க, தடவி கொடுத்து வளர்ப்பாங்க. ஆனால் போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டு அந்த பிள்ளைகள் போயிடுச்சுன்னா, மாட்டக்கூடாத ஒரு கையில் அது மாட்டிக்கிடுச்சுன்னா, இப்படித்தான் அலட்சியமாக நடத்துவார்கள், உதாசீனப்படுத்துவார்கள், பிடித்து விட்டு வந்து அடிப்பார்கள். எல்லா வேதனைகளும் இந்த பிள்ளைகளுக்கு எப்படியோ உண்டாகி விடுகிறது. அலட்சியப்படுத்தப்படுகிற அந்த காரியங்கள். வீட்டில் எங்கள் அம்மா எப்படி என்னை வச்சுருந்தாங்க, அப்பா என்னை எப்படி வச்சுருந்தாங்க, இப்படி மாட்டிக்கிட்டேனே, சிக்கிக்கிட்டேனே என்று சொல்லி அந்த பிள்ளைகள் தவிப்பதை காண்கின்றோம். நம்ம கையில் அருமையும் பொறுமையுமாய் வைக்கப்படுகிற பொருட்கள் இன்னொருடைய கையில் சிக்கி கொள்ளப்படுகிற பொழுது அவைகள் சின்ன பின்னமாக்கப்படுகிறது என்பதுதான் உண்மை. தடவி கொடுத்து வச்சிருப்போம், பாசமாக வச்சிருப்போம். சில வருஷங்களுக்கு முன்னால் எனக்கு தெரிந்த ஒரு வாலிப மகள் இந்த மாதிரி கர்த்தரை அறியாத ஒருத்தங்க கூட நான் போவேன்னு சொன்ன பொழுது அந்த அம்மா சொன்னது இன்னும் ஞாபகத்தில் இருக்குது. தம்பி, நான் என் மகட்ட சொன்னேன், வீட்டுக்குள்ள ஒவ்வொரு ரூம்லேயும் உங்கள் அப்பா உனக்கு டாய்லெட் வச்சு கொடுத்துருக்காரு, நீ கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அவன் வீட்டில் டாய்லெட்டே கிடையாது, வெளியே இருக்குது, வாடகை வீட்டில் இருக்கான், அந்த வீட்டுக்காக நீ போகணுமா நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் சொல்லி சொன்னாங்க. லவ் இஸ் பிளைண்ட், காதல் என்பது குருடானது. அதுக்கு அப்போ ஒன்றும் தெரியாது, கல்யாணம் ஆன பிறகு தான் பல கஷ்டங்கள் வரும்பொழுதும் அம்மா அப்படி சொன்னாங்களே, அப்பா எப்படி சொன்னாங்களேன்னு அவங்களுக்கு உணர்வு வரும். அப்பொழுது வந்து என்ன பிரயோஜனம், எல்லாம் அங்கே முடிந்து விட்டதே, துன்மார்க்குடைய கையிலே நீ சிக்கி கொண்டாயே, இப்பொழுது நீ வருத்தப்பட்டு நீ குதித்து உருண்டு புரண்டு அழுது என்ன பிரயோஜனம், ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதைத்தான் நாம் இங்கே காண்கிறோம். ஓப்னி பிணைகாஸ் என்பவருடைய பாவம் மொத்த இஸ்ரவேலிலே பெரிய ஒரு அவமானம். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இப்படி சிறைப்பிடிக்கப்பட்டதே இல்லை, முதலாக இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. எனவே நாம் செய்கின்ற பாவங்கள் நம்முடைய பிள்ளைகள் மீது வந்து விடாதபடி நாம் கவனமாக இருப்போம். யாரோ செய்கிற பாவம் யார் மேலேயும் வருங்கிறது நாம் பைபிளை வாசிக்கும் பொழுது தெரிந்து கொள்கிறோம். பெற்றோருடைய பாவங்கள் பிள்ளைகள் மேலும் பிள்ளைகள் மேலும் 4ஆம் தலைமுறை மட்டும் வரும் என்று நாம் காண்கிறோம். பிள்ளைகளை பெற்றுட்டாலே நம்ம ஜபிக்க வேண்டிய ஜபம், என்னுடைய பாவங்கள் என் பிள்ளைகள் மீது வந்துவிடக்கூடாது. அதுதான் நம்ம வாலிப வயசுல இருக்கும்போது யார் சொல்லும் கேட்கறது இல்லை, நம்மள பலன் இருக்கிறதுனால என்னனாலும் செய்யலாம் நம்ம வாழ்கிறோம். ஆனால் அதுக்கு பிறகு வயசாகும் போது தான் ஐயோ என் பாவங்கள் என் பிள்ளைகளை தொடர்கிறதே என்று நான் கண்ணீர் வடிக்கிறோம். அதனால நம்முடைய பிள்ளைகள் வாலிப வயசுல வளர ஆண்டவரை என்னுடைய பாவங்கள் என் பிள்ளைகள் மீது வந்து விடாதபடிக்கு இருக்க ஆண்டவரை உண்மை கெஞ்சுகிறேன் என்று சொல்லி நாம் திறந்தோறும் ஜெபிக்க வேண்டும். பிள்ளைகள் சிக்கக்கூடாது, கையில் சிக்கிவிடக் கூடாது. அதுதான் அடுத்தாப்புல அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டிய ஜெபம். பிள்ளைகளை வளர்க்குறீங்களா, ஆண்டவரே என் பிள்ளைகள் சிக்கக்கூடாத கைகளில் போய் சிக்கி கொள்ளக்கூடாது, பாவிகளுடைய கையில் போய் சிக்கி கொள்ளக்கூடாது.
உண்மை அறியாத மக்களுடைய கையில போய் என் பிள்ளைகள் சிக்கிவிடக் கூடாது ஆண்டவரே. அவர் ஸ்கூலுக்கு போறாங்க, காலேஜுக்கு போறாங்க, 4 பேரை பார்ப்பாங்க, 4 பேர்கிட்ட பழகுவாங்க. அவங்க சிக்கிடக்கூடாதப்பா, எப்படியாவது அவர்களை நீ பாதுகாத்துக் கொள்ளுன்னு சொல்லி ஜெபிக்கணும். அப்பதான் இந்த மாதிரி ஒரு நிலைமை, அவலமான நிலைமை வராது. இன்னொருடைய கையில போய் சிக்கி கொள்ள மாட்டாங்க. அப்படி வச்ச உடனே என்ன ஆகுது பாருங்க, 2 காரியம் நடக்குது. 3வது வசனம் 1 சாமுவேல் 5:3. அஸ்தோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்த பொழுது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது. அப்பொழுது அவர்கள் தாகோனை எடுத்ததை அதன் ஸ்தானத்தில் திரும்பவும் நிறுத்தினார்கள். அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்த பொழுது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்ததே அல்லாமல் தாகோனின் தலையும் அதன் 2 கைகளும் வாசற்படியில் உடைபட்டு கிடந்தது. தாகோனுக்கு உடல் மாத்திரம் மீதியாக இருந்தது. 6ஆம் வசனம். அஸ்தோத் ஊராரை பாழாக்கும்படிக்கு கர்த்தருடைய கை அவர்கள் மேல் பாரமாக இருந்தது. அவர் அஸ்தோத்தின் ஜனங்களையும் அதன் எல்லைகளில் இருக்கிற யாவர்களையும் மூல வியாதினாலே வாதித்தார். 2 காரியங்கள் அங்கே நடக்கிறது. இது சும்மா தூக்கி போடு, அஸ்தோத்திட்ட அந்த தாகோன் கோயில் இருக்கட்டும்னு சொல்லி வச்சா மறுநாள் காலைல எந்திரிச்சு வைக்க பாரும்போது அடுத்த நாள்லே அது தாகோனுடைய தலை கைகள் எல்லாம் உடைந்து அது முண்டமாக அது கடந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருடைய கோபம் அந்த தாகோன் மேல வருது. நீ அது கூட வைக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உடைக்கப்படுகிறது. தாகோன் உடைக்கப்படுகிறது, தலை உடைக்கப்படுகிறது, கைகள் உடைக்கப்படுகிறது, வெறும் முண்டை மாத்திரம் கிடைக்கிறது. அப்பொழுதுதான் ஆண்டவருடைய பெட்டிக்கு ஏதோ ஒரு வல்லமை இருக்கிறது என்பதை கர்த்தரை அறியாத அந்த மனிதர்கள் முதலாக உணர்கின்றார்கள். நாம் எதை பெரிதாக நினைத்தோமோ, நாம் எதை வழிபட்டு கொண்டிருக்கிறோமோ அது ஒன்றுமில்லாமல் தரையில் கிடக்கிறது, உடைந்து கிடக்கிறது. அப்படி என்றால் இந்த பெட்டி இது ஒரு புனிதமான பெட்டி. இந்த பெட்டியோடு தெய்வத்துடைய கரம் இருக்கிறது என்பதை அவர் முதலாக உணர்றாங்க. அதை உணர்ந்து முடிகிறதுக்குள்ள அந்த ஊர் மக்கள் எல்லோருக்கும் மூல வியாதி அன்று கொண்டு வர்றார். சுண்டலிகளினாலே மூல வியாதி பரவி அங்கே ஜனங்கள் சொல்ல முடியாத வேதனையை அனுபவிக்கிறாங்க. இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், சாவு மும்முரமாக இருந்தது என்று சொல்லி காண்கிறோம். ஆண்டவர் அஸ்தோத் ஜனங்களை வாதித்தார். என்னுடைய பெட்டியையா நீங்கள் பிடித்து வைத்திருக்கிறீர்கள், இதோ பாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை வாதித்தார். மூல வியாதியினாலே அந்த அஸ்தோத்திலிருந்து லட்சக்கணக்கான ஜனங்கள் எல்லோரும் அப்படியே கதறுகிறார்கள். வானத்தை வணியந்தம் என்ற கூக்குரல் எட்டிட்டு என்று சொல்லி நான் காண்கின்றோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு உடமையானவைகளை யாராவது எடுத்து செல்வார்கள் என்றால், இரவும் பகலும் ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்ப்பவருடைய பணத்தை யாராவது ஏமாற்றி நயவஞ்சமை பிடுங்கி செல்வார்கள் என்றால், அவருடைய நிலங்களை எடுத்துக் கொள்வார்கள் என்றால், அவருடைய நகைகளை எடுத்துக் கொள்வார்கள் என்றால், ஆண்டவர் அவர்களை சும்மா விட மாட்டார் என்பதுதான் இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்கிற முக்கியமான பாடம். உங்களுடைய பிள்ளைகளை நயவஞ்சகர்கள் கவர்ந்து செல்கிற பொழுது, எங்கோ பிடித்து வைத்துக் கொள்கிற பொழுது, பாவிகள் உங்களுடைய பிள்ளைகளை பிடித்து செல்கிற பொழுது ஆண்டவர் அவர்களை சும்மா விட மாட்டார். இந்த அஸ்தோத் ஊராருக்கு நடந்தவைகள் தான் அவர்களுக்கும் நடக்கும் என்பதை நான் தெரியப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். என்னுடைய பிள்ளைகளையா நீ பிடித்து வைத்திருக்கிறாய்? என்னுடைய மகனுடைய பணத்தையா நீ எடுத்து சென்றிருக்கிறாய்? நகையா எடுத்து சென்றிருக்கிறாய்? எனது மகனுக்கு சொந்தமான நிலத்தையா நீ உன் ரவுடித்தனம் பண்ணி நீ பிடுங்கி வைத்திருக்கிறாய்? நான் உன்னை சும்மா விடமாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் வாதிப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் வீரர்களை கொன்று விட்டோம், நம்மை பிடிப்பது யார், நம்மை அடக்குவது யார் என்று நினைத்திருக்கலாம். அதற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு வல்லமை, ஈட்டிக்கும் அம்புக்கும் வாளுக்கும் வில்லுக்கும் அடங்காத மேற்பட்ட ஒரு பயங்கரமான வல்லமை, தெய்வத்துடைய வல்லமை இருக்கிறது என்று அவர்கள் அந்த நாளைக்கு உணர்கிறார்கள். வியாதியை தாங்க முடியவில்லை, வேதனை, உடல் முழுவதும் வேதனை, மரணங்கள், தொடர்ச்சியாய் மரணங்கள், கொத்து கொத்தாய் மக்கள் மடிந்து போகிறார்கள். ஒரு பெரிய ஓலமிடுகிறது, ஐயோ இந்த கர்த்தருடைய பெட்டி வந்ததுனால அவங்க தெய்வம் எங்களை வாதிக்கிறாருன்னு சொல்லி அவங்க ஓலமிட்டாங்க. இந்த வார்த்தை கேட்கிற பொழுது ஆண்டவருடைய வல்லமை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்றும், அவருடைய வல்லமையை ஒருவரால் தடை செய்ய முடியாது. அவர் வாதிக்கிற பொழுது, அவருடைய கை யாருடைய மேலாவது எதிராக வருகிற பொழுது, ஒரு ஊருடைய ஜனங்களுக்கு மேலாக, ஒரு நாட்டுடைய ஜனங்களுக்கு எதிராக வருகிற பொழுது அவை பயங்கரமாக இருக்கும் என்பதை இந்த இடத்திலே நான் தெரிந்து கொள்வேன். It will be terrific. பயங்கரமாக இருக்கும். அது ஜனங்களால் தாங்க முடியல, வேதனை தாங்க முடியல. உடனே அவங்க நமக்கு இருக்க வேண்டாம், அடுத்த ஊருக்கு அனுப்பிடுவோம்னு சொல்லிட்டு அவங்க காத்துக்கு அனுப்பிடுறாங்க. காத்து ஊர்ல இதை விட அதிகமா ஜனங்களை கர்த்தர் வாதிக்கிறாரு. பயங்கரமா மரணங்கள்லாம் வந்துருது.
அவங்க விடுற கூக்குரல் வந்து வானத்து பறிந்து எரிஞ்சுது. அப்போ அவங்களும் கண்டுபிடிச்சிட்டாங்க இது எதனால வந்தது, கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வந்ததுனால வந்தது. அப்போ நம்ம என்ன செய்ய, எக்ரோனுக்கு கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ரோனுக்கு அதை கொண்டு போகிறாங்க. எக்ரோன் ஊரார் ஓடி வந்து வாசலை தடுத்து, எங்களை கொண்டு போடுறதுக்கா நீங்கள் கொண்டு வந்தீங்க? அஸ்தோத்தில் ஜனங்கள் செத்து போயிட்டாங்க, காத்துல செத்து போயிட்டாங்க. இப்போ எங்கள் ஊர் ஜனங்களை கொண்டு போடுறதுக்கு அந்த பெட்டியை கொண்டு வந்திருக்கு, எங்களுக்கு வேண்டாம், உள்ள விட மாட்டோம்னு சொல்லி அவங்க மறைச்சிடறாங்க. அவங்களுக்கு புத்தி இருந்தது. ஆண்டவரை எதிர்க்க முடியாதுங்க, கடவுளை எதிர்க்க முடியாது. மனுஷனை எதிர்த்து நம்ம வாழ்ந்துடலாம், மனுஷங்களை எதிர்த்து நிறைய பேர் அரசியல் செய்கிறாங்க, மனுஷங்களை எதிர்த்து ஜனங்கள் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, மனுஷர்களை எதிர்த்து என்னெல்லாமோ பண்ணுறாங்க. தெய்வத்தை எதிர்க்க முடியாதுங்க, ஆண்டவரை எதிர்க்க முடியாது. எவ்வளோ பெரிய ஜாம்பவனாலும் எவ்வளோ பெரிய கொம்பனாலும் கடவுளை எதிர்க்க முடியாது. கடவுளுடைய காரியங்களை தடை செய்ய முடியாது, ஊழியங்களை தடை செய்ய முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகளிடத்திலிருந்து எதையும் எடுக்க முடியாது, தொட முடியாது. கர்த்தருடைய கை அவர்களுக்கு எதிராக வரும் என்றால், ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு, ஒரு ஊருக்கு, ஒரு இடத்திற்கு ஆண்டவர் எதிரியாக மாறுவார் என்றால் அந்த விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் என்பதை இந்த 1 சாமுவேல் 5வது அதிகாரம் மிக அழகாக சுட்டித்து காண்பிக்கின்றது. உங்களை யார் எதிர்த்தாலும் சரி, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை யார் எதிர்த்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகளை யார் எதிர்த்தாலும் சரி, முக்கியமாய் உங்களுடைய பொருட்களை, உங்களுடைய பணங்களை, நகைகளை, உங்களுக்கு பிரியமானவர்களை உங்களுக்கு எடுத்துக்கொண்டா சென்றாலும் சரி, நீங்க பயப்படாதீங்க. அவங்களால அதை வச்சுக்கிட்டு இருக்க முடியாது, தானாக அதை திருப்பி கொண்டு வந்து கொடுப்பார். எங்களால முடியல, ஆண்டுடைய கை எங்களை வாதிக்குது, கூட்டம் கூட்டமாய் ஜனங்கள் செத்து விழுகிறார்கள், மூல வியாதியை தாங்க முடியவில்லை, ஐயோ என்று கூக்குரல்றாங்க. அது வானபரியன்னு எட்டிச்சான். வேண்டவே வேண்டாம், அந்த பெட்டி வேண்டவே வேண்டான்னு சொல்லி ஜனங்களை அலறி பயந்து, இதை திருப்பி கொடுத்து விடுங்கள், இதை அந்த நாட்டுக்கே கொடுத்துருங்க, இஸ்ரேலுக்கே கொடுத்துருங்க என்று ஒரு முடிவுக்கு வந்தார். அந்த அளவிற்கு அவர் முடிவு எடுக்கிற அளவிற்கு அங்கே ஆண்டுடைய கை அவர்கள் மீது பாரமாக இருந்தது, நெருக்கியது என்று சொல்லி நாம் காண்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலும் கர்த்தர் என்னோடும் உங்களோடும் ஒரு பேசுகின்றவராக இருக்கின்றார், உங்களோடு என்னோடு இடைபடுபவராக இருக்கின்றார், நம்முடைய கண்களை திறக்கின்றவராக அவர் இருக்கின்றார். நம்முடைய வாழ்விலே அநேக நேரங்களிலே நம்மிலும் பலம் வாய்ந்தவர்கள், நம்மிலும் அரசியல் பலம் வாய்ந்தவர்கள், ரவுடித்தனம் செய்பவர்கள், இல்லைன்னா இந்த உலகத்தில் பொல்லாத மனிதர்கள் நம்முடைய காரியங்களை எடுத்து கவர்ந்து சென்று விடுகிறார்கள். பிறரை ஏமாற்றி பிறற்றிருந்து காசை பறிச்சு வாழ்றதுக்குன்னே அதையே தொழிலாய் வைத்து வாழ்கிறவர்கள்லாம் இந்த பூமியில் இருக்கிறாங்க. அவங்க உழைக்க மாட்டாங்க, அவங்க வேலைக்கு போக மாட்டாங்க, அவங்க நியாயமான வழியில் சம்பாதிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. யாரை எப்படி ஏமாற்றி காசை பிடிக்கணும் அப்படி செய்தே வாழ்கிறவங்க காலத்தை கடத்திட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்ன வேதனையான ஒரு காரியம் பார்த்தீர்களா? எல்லாரையும் மாதிரி அவங்களும் வேலைக்கு போனான்னு, இல்லைன்னா பிஸ்னஸ் நல்லபடியாக பண்ணான்னு, உழைச்சி முன்னேறினான்னு, அப்படிலாம் கிடையாது. நான் அவங்கள ஏமாற்றுவேன், இவங்களை ஏமாற்றுவேன், நயவஞ்சகமாய் நாடகமாடி ஏமாற்றுவேன், உதவி செய்கிறது மாதிரி போய் நல்லவே மாதிரி காமிச்சு கடைசியில் எடுத்துக்கொள்வேன் என்று வாழ்வோர் நிறைய பேர் இந்த பூமியில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நபர்களால் நீங்கள் ஒருவேளை பாதிக்கப்பட்டிருக்கலாம், மனம் நொந்து போய் இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கலாம். எல்லாம் போயிடுச்சு, தூக்கிட்டு போயிட்டாங்களே, எடுத்துகிட்டு போயிட்டாங்களே, என் பிள்ளை தூக்கிட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லி கலங்கி போய் இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு ஆயுத்தம் செய்வார், ஆண்டவர் அவர்களை வாதிப்பார். உங்களுடைய பொருட்களை எடுத்துக்கொண்டு போனவர்களை கர்த்தர் சும்மா விட மாட்டார், அவர்களை வாதிப்பார். பிரித்துக்குள்ள என்ன ஆகுது பார்த்தீங்களா? கடைசியில் அவங்கெல்லாம் அந்த பெலிஸ்தியர்களை ஒன்று கூடி, இது வேண்டாம், இந்த பெட்டி வேண்டாம், திருப்பி கொடுத்துருவோன்னு சொல்லி கறவை மாடுகளை வைத்து ஒரு புதிய வண்டிலை கட்டி அதில் அந்த உடன்படிக்கை பெட்டியை வைத்து அதற்குரிய பரிகாரங்களை செய்து தங்கத்திலான சுண்டலிகளை செய்து பத்திரமாக அவர்களை இஸ்ரவேலுக்கு கொண்டு போய் விட்டு வந்தார்கள் என்று நாம் காண்கிறோம். அதுக்கு பிறகுதான் அந்த வாதையும் நின்றது. அந்த பெட்டி இஸ்ரவேலுக்கு போய் சேர்ற வரைக்கும் ஆண்டவர் அவர்களை வாதித்து கொண்டே தான் இருந்தார். கொடுத்த பிறகுதான் அந்த வாதி நின்றது. இந்த நாளில் எதை எடுத்துக்கொண்டு போனார்களோ அதை திரும்ப உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுப்பார்கள். வேண்டாயா, எங்களால் அதை வைக்கவே முடியல, எங்களுக்கு நிம்மதியாகவே இருக்க முடியல, உங்கள் தெய்வத்துடைய கரம் எங்கள் மேலே பாரமாக இருக்குது, தயவு செய்து இதை நீங்களே வச்சுக்கிடுங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து திருப்பி வந்து கொடுப்பாங்க. இதெல்லாம் நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். இது சத்தம் மனிதனுடைய சத்தம் அல்ல, ஏதோ ஒரு ஊழியக்காரன் பேசுகிறான்னு நினைக்காதீங்க. கடவுள் உங்களோடு பேசுகிறார். உங்கள்கிட்ட இருந்து எதை எடுத்துகிட்டு போனாங்களோ அவர்களை கர்த்தர் வாதிப்பார், பயங்கரமாய் வாதிப்பார். தாங்க முடியாத வேதனையினால் அவங்க திருப்பி வந்து கொடுத்துருவாங்க. வச்சுக்கிங்க, வேண்டவே வேண்டாம், எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். தேவனால எல்லாம் கூடும். தேவன் உங்களுக்காக யுத்தங்களை செய்கிறவர், வழக்காடுகிறவர், பழி வாங்குகிறவர்.
உன்னை தொடுகிறவனின் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். துன்மார்க்கருடைய கை உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற பொழுது உங்களிடத்திலிருந்து எல்லாற்றையும் பறித்து கொள்ள வேண்டும் என்று அவர் நினைத்து எடுத்துக்கொள்கிற பொழுது கர்த்தர் அவர்களை வாதிப்பார். கர்த்தருடைய கை மிகவும் பாரமாக அவர்கள் மீது இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லவே இல்லை. பிரியத்துக்குரியவர்களே, இதை உங்களுக்கு நான் சாட்சியாக உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். இந்த செய்தியை கொடுக்குங்கிற பாரத்தை ஆண்டவரிடம் கொடுத்தார். இதை குறித்து நீ பேச வேண்டும், ஜனங்களுடைய உள்ளத்தில் இந்த செய்தி தொட வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகளுடைய உடைமைகளை, பணத்தை, நிலத்தை, நகைகளை பொல்லாத மனிதர்கள் பறித்து கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. எங்கே போச்சுனே தெரியல பிரதர். அன்னைக்கு ஒரு பிரதர் சொன்ன லாரியை தூக்கிட்டு போயிட்டாங்க. பெரிய லாரி எங்கே போச்சுனே தெரியல. லாரியை களவாங்க முடியுமா? எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. அங்கே ஒரு புது இடத்துல கொண்டு வீட்டு முன்னால் விட முடியாது, விட்டு வந்து லாரியை எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே அப்படி அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க. அவ்வளோ பெரிய லாரியவே மக்கள் களவாங்குறாங்க. இன்னைக்கு நம்ம லாரியை தூக்கிட்டு போயிருக்கலாம், நம்ம பைக்கை தூக்கிட்டு போயிருக்கலாம், நம்ம காரை தூக்கிட்டு போயிருக்கலாம். ஏதோ நகைகளை நீங்கள் பஸ்ஸில் போகும்போது வெட்டி எடுத்துகிட்டு போகிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. உங்கள் நகையை பிடிச்சி வெட்டி அவங்க கொண்டு போயிடுவாங்க. ஒரு பண்டிகை நடக்கு, மக்கள் கூடுறாங்கனாலே பிக் பாக்கெட்ஸ்லாம் வந்துடுறாங்க. பல லட்சங்களை உங்களை ஏமாற்றி எடுத்துட்டு நகை உங்களுடைய இடத்த அவங்க ஆக்கிரமித்து வச்சிருக்கலாம். உங்களுக்காக இந்த செய்தி. கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார், நீதி செய்வார், அவர் நெருக்குவார், உங்களுக்கு மீட்டெடுத்து கொடுப்பார். உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு ஜெபிக்க முடிய விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், சோத்திரம் செலுத்துகிறோம். இந்த அருமையான நாளிலும் கூட உடைய வார்த்தைகளை கேட்டோம். நீர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறீர், எல்லாவற்றையும் செய்ய ஆற்றல் படைத்தவராய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, என்னுடைய பொருளை கொண்டு போய்விட்டார்களே, என் பிள்ளையை கொண்டு போய்விட்டார்களே, என் பணத்தை, நகையை கொண்டு போய்விட்டார்களே என்று கதறி நிற்கிற பிள்ளைகளுக்காக இடத்துல வருகிறோம் ஐயா. கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை, கஷ்டப்பட்டு உண்டாக்கியவைகளை ஏமாற்றி எடுத்து கொண்டு செல்வார்கள் என்றால் அது எவ்வளவு வருத்தமாக இருக்கும். ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீர் யுத்தங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஒவ்வொருவருக்கும் உடைய கரம் நீட்டப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் கெஞ்சுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா இருளும், எல்லா காரிருளும், எல்லா வருத்தங்களும், வேதனைகளும் கர்த்தாவே இந்த நாளோடு முடிந்து போகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இது சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யும். வியாதிப்பட்டிருப்பார்கள் என்றால் அதிசயமான சுகத்தை தாரும். வியாதி எவ்வளவு அழகானவர்களை எவ்வளவு அலங்கோலமாய் மாற்றி விடுகிறது. ஒருவருக்கு வியாதி வருகிற பொழுது அந்த மொத்த குடும்பம் அலைக்கழிக்கப்படுகிறதே ராஜா. இது ஆயிருமோ? என்ன செய்வோம் ஆண்டவரே? மரண பயத்தினால் அந்த குடும்பம் பீடிக்கப்படுகிறது, சபிக்கப்படுகிறது ராஜா. தகப்பனே, வியாதிப்பட்டவர்களுக்கு கண்ணீரோடு மன்றாடுகிறோம். நீரே அவர்களை விடுவிக்க வல்லவர், நீரே பரிகாரி, நீரே யெகோவா ராஃபா. ஜனங்களை விடுவியும், உடைய வல்லமையான கரத்தினாலே விடுவியும். புண்கள் மறையட்டும், கட்டிகள் மறையட்டும், நோய் தொற்றுகள், கிருமிகள் மறையட்டும். நோய் பரவாதபடி அவைகள் அப்படியே மறைந்து போகட்டும். இழந்து போன பழைய பலனையும் அழகையும் தாரும். பிள்ளைகள் ஆண்டவரே அதே இடத்திற்கு மறுபடியும் படிக்க செல்ல, வேலைக்கு செல்ல, சம்பாதிக்க செல்ல, கடையை திறக்க நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே. வியாதியில் பாதியில் மறித்து விடாதபடிக்கு கர்த்தர் அவர்களை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடுகிறோம். ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே ஆண்டவரே தகப்பனே, வேலை இல்லாமல், பணம் இல்லாமல், வருமானம் இல்லாமல், வேலையை இழந்து, வருமானத்தை இழந்து, பிஸ்னஸை இழந்து, ஏமாற்றப்பட்டு இன்றைக்கு வருமானமே இல்லாதபடி நிற்கதியாய் நிற்கிற பிள்ளைகள் எப்படி வாழ முடியும்? எப்படி சாப்பிட முடியும்? எப்படி பிள்ளைகளுக்கான தேவைகளை சந்திக்க முடியும்? அப்போ பணம் இல்லாமல் யாராலே இந்த பூமியில வாழ முடியும்? எப்படியாவது உடைய பிள்ளைகளுக்கு நிரந்தரமான வருமானங்களை உருவாக்கி தாரும். இப்போ கடனே வேண்டாம், கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய் என்று சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறட்டும். உடைய கிருபை தாங்கட்டும், உடைய இரக்கம் தாங்கட்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இது நாளிலிருந்து சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரை வயதானவர் கீழே விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ளும். பிள்ளைகளாலே பிரச்சனை, திருமணத்தினாலே பிரச்சனை, வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரர்களாலே பிரச்சனை, பொல்லாத மனிதர்களாலே பிரச்சனை, பொல்லாத ஆவிகளினாலே பிரச்சனை என்று கலங்கி நிற்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, போதைக்கு அடிமையாக இருப்பவர்கள், மொபைல் ஃபோனுக்கு அடிமையாக இருப்பவர், பைக்குக்கு அடிமையாக இருப்பவர்களை விடுவித்திரளும். உலகம் முழுவதும் இருக்கிற அத்தனை நாடுகளையும், எங்கள் தாய் திரு நாடாக இந்தியாவையும் ஆசீர்வதியும். அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும். முக்கியமாய் அனைத்து தேவனுடைய பிள்ளைகள் ஊழியக்காரர்களை அதிகமாக ஆசீர்வதியும். ஆசிரியர் திராட்சை பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற, அடைக்கலான்குரிய முதியோர் இல்லத்தை ஜெபத்தினாலே காணிக்கைகளை தாங்குகிற நல்ல உள்ளங்கள் கொண்டவர்கள் அநேகர் உண்டு. அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தேவக்காரன் தாங்கட்டும், பெரிய காரியங்களை செய்யட்டும். அப்பா, உமக்கு எல்லா துதிக்கும் நம்மை மீச்செடுத்துக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு பொழுதும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவிய அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவருடைய இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.